வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் மருதாணி வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் மருதாணி எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா மருதாணி சில இடத்துல கிடைக்கிறது இல்லை. சில பேருக்கு சைனஸ் ஜலதோஷனால் மருதாணி போட்டுக்கவும் முடியாது, உடம்புக்கு ஒத்துக்காது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்காகவும் தான் இந்த இன்ஸ்டன்ட் மருதாணி எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்மளோட இன்ஸ்டன்ட் மருதாணி செய்யறதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் ஜீனி எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், அதே மாதிரி 2 ஸ்பூன் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு எம்டி டின் எடுத்துக்கோங்க. இது இன்னொரு வாட்டி யூஸ் பண்ண முடியாது, அதை பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு விளக்கு, அகல் விளக்கு எடுத்திருக்கேன். அதை இப்படி கமுத்தி வச்சிடலாம். இப்போது நம்ம ஜீனியை இதை சுற்றி தேவையான அளவு போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு மருதாணி வேணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இப்போ எல்லாத்தையுமே போட்டுக்க போகிறேன். அடுத்தது நம்ம ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நான் சில்வர் கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி கேப்பு இருக்கணும். இந்த அளவில் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு கரெக்டாக இருக்கிற பவுல் மாதிரி பார்த்துக்கோங்க, ஹைட்டுக்கு அனுசரிச்சிட்டும். இப்போ நான் கேஸை ஆன் பண்ணிக்கிறேன். அதுக்கும் மேலே இந்த மாதிரி கேப்பே இருக்கக்கூடாது, மாதிரி வச்சிடலாம். ஒரு 7-8 நிமிஷம் இருக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த அளவு வந்திருக்கு. இதை நான் வேற ஒரு பவுலுக்கு மாட்டிக்கிறேன். டிகாஷன் இந்த அளவு கிடச்சிருக்கு. அதோட கூட நம்ம குங்குமம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நல்ல கலராக கிடைக்கணுன்னா அதில் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்த்து தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அதில் நம்ம தேவையான அளவு இந்த டிகாஷன் விட்டுக்கலாம். இதில் நம்ம குங்குமத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மைதா மாவும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கலாம். இதில் தேவையான இந்த டிகாஷன் கொஞ்சம் கூட விட்டுக்கலாம். இப்போ வாங்க எப்படி இடறதுன்னு பார்க்கலாம். நான் பட்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். நான் இப்போ சாதாரண சிம்பிள் டிசைன் தான் இட போகிறேன். இது மாதிரி இட்டுக்கலாம். இப்போ நான் மருதாணி இட்டுட்டேன். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறமா பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கெல்லாமும் நான் இட்டுருக்கேன். இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். எப்படி செவந்திருக்கு பாருங்கள். வெறும் ஜீரகமும் ஜீனியும் மட்டும் போட்டாலே நல்லா செவக்கும். ஆனால் அதோட கூட நம்ம வெல்லமும் சேர்த்து போடுறதுனால இந்த கலர் மருதாணியோட ஒரிஜினல் கலர் மாதிரியே இருக்கும். 2-3 நாளைக்கு இது இருக்கவும் செய்யும். இந்த மாதிரி எல்லாரும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த சேனல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.